காதலில் ஒரு தோல்வி வந்ததுன்னா அது ஒரு தாங்க முடியாத ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுங்க. சூசைடல் வரைக்கும் கூட சில பேர் போகிறாங்க. சில பேர் வந்து இந்த இந்த பிளேடு வச்சு கட் பண்ணிக்கிறது, போய் கீழ்ப்பக்கல் போய் அட்மிட் ஆகிடுறது, அந்தளவுக்கு ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் திருவோணத்துக்கு உண்டு. அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து திருவோணம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது மெரிட்டியல் லைஃப்பில். லவ் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கிறது இல்லை. இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இவங்க ஒரு லவ் அப்படின்ற ஒரு இதில் என்ட்ரி ஆகும்பொழுது வந்து பொதுவாகவே ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து கடனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஓகேங்களா? அப்போ வந்து நிறைய கடன் வாங்குவாங்க. அதாவது வந்து இவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகளை தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சம்பாதிக்கலாம் கஷ்டம் கொஞ்சம் மகரம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு உயரக்கூடிய ஒரு ராசியாக இருப்பாங்க. பட் ஒரு லவ் லைஃப்பில் இவங்க என்ட்ரி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தேவைகளுக்காக கடன் வாங்க ஆரம்பிக்கிறது. அதாவது கடன் வாங்கி காதலிப்பவர்களில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி நண்பர்கள் தான். ஸோ அதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கடனை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் இருக்குது அந்த இடத்துல. அவிட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கும்.